என்னுடைய அம்மா அமுதா நம்பி குறிப்பிட்டது போல இங்கே வரலாற்று நாயகர்கள் நம்முடைய ஐயா வள்ளுவன் இல்லை, ஆனால் தாத்தாவுடைய மகன் இளைய மகன் சோழன் நம்பியார். இந்த வரலாற்றில் பெரும்பங்கு அவருக்கும் உண்டு. சிறை கொட்டடியில் அவரும் வாடினார். தாத்தாவிற்கும் வள்ளுவன் மூத்த மகனாருக்கும் தான் தூக்கு தண்டனை. முதலில் தாத்தாவிற்கு, பிறகு ஐயா வள்ளுவன் அவர்களுக்கும். ஐயா சோழன் நம்பியார் சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை பெற்று உள்ளே. பிறகு விடுதலையான பிறகு நீண்ட நாள் சிறையிலே கழித்து விட்டதால் சிறை தண்டனை கைதி, வயசு போய்விட்டது. யார் இவரை திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற போது ஒரு இளைய மகள் என் மாமாவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று, என் மாமாவை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் திருமணம் செய்து கொள்வார் என்று துணிந்து வந்து மணந்து கொண்ட மகத்தான மகள் நம்முடைய அம்மா அமுதா நம்பியவர்கள். இன்னும் நம் வரலாற்றின் எச்சங்கள் மிச்சங்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு நினைவுபடுத்த வேண்டும், போற்ற வேண்டும்.